என்ன பண்ணணும், எந்த ரீதியிலே நமஸ்காரம் பண்ணணும்னா, அந்த நாய்க்குள்ளே பரமாத்மா இருக்கார், கிருஷ்ணர் இருக்கார், அதுக்காக அந்த நாய்க்கு நமஸ்காரம் பண்ணுறேன். பூனைக்குள்ளே கிருஷ்ணர் இருக்கார், அதனால் நமஸ்காரம் பண்ணுறேன். அவன் பார்க்கறதுக்கு அவனுக்குள்ளே பரமாத்மா இருக்கார், நான் நமஸ்காரம் பண்ணுறேன். அவன் முட்டாள், அவனுக்குள்ளே பரமாத்மா இருக்கார், நான் நமஸ்காரம் பண்ணுறேன். அவன் பெரிய பணக்காரன், அவனுக்குள்ளே பரமாத்மா இருக்கார், நான் நமஸ்காரம் பண்ணுறேன். அப்படி பண்ணி யாரனா ஆஷ்வே சாண்டால கோகரம், நாயை நமஸ்காரம் பண்ணு. உதாரணத்துக்கு சொல்கிறார், ஆஷ்வ சாண்டால, எல்லா விதத்திலையும் குணமில்லா அவனையும் நமஸ்காரம் பண்ணு. கோவேறு கழுத இருக்கே, அதையும் நமஸ்காரம் பண்ணு அப்படின்னார். நமஸ்காரம் பண்ணும்பொழுது பகவான் இங்கே ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறார், இதெல்லாம் சொல்லியிருக்கு, அதனால் நான் மரியாதையாக நடந்துக்கணும், அதனால் நமஸ்காரம் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்காத. ரொம்ப பரமாத்மா இருக்கார், பரமாத்மா இருக்கார், பரமாத்மா இருக்கார், பரமாத்மா இருக்கார், பரமாத்மா இருக்கார்.